இந்த எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் யூபிஐ பேமெண்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எரர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செக்ஷன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் வந்துட்டு அக்கறை ஆகும், ஸோ என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் பார்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ப்ராப்ளம் எதனால் இதெல்லாம் அக்கறை ஆகுது இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் பார்ட்டுக்கு வந்து போய்டும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாகவும் பார்க்கலாம். சப்போஸ் அந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். ஓகே, ஸோ கூகுள் பேவோட ஹெல்ப் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எரர் வந்து எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எரர் வருது அப்படின்னா கூகுள் பே சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மொபைல் நம்பர் வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நானும் வந்து ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருந்தேன். சரி ஓகே ஃபைன், இப்போ டைரெக்டாக வந்து பேசலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோவை நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட பேசினேன், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுடைய கஸ்டமர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, கஸ்டமர் ஐடிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பேங்க்கில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு எஸ்பிஐ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுக்குறீங்க. ஸோ கொடுத்துட்டீங்க, ஓப்பன் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட்டை. ஸோ இப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க. எகெயின் சேம் அதே பேங்க்கில் இன்னொரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வந்து அதே மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரே பேங்க்கில் வந்துட்டு 2 கஸ்டமர் ஐடி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ 2 கஸ்டமர் ஐடிக்கும் சேம் நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்துட்டு கூகுள் பேயில் வந்துட்டு இந்த மாதிரி நாட் ஓன்லி கூகுள் பே, எந்த ஒரு யூபிஐ பேமெண்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் எப்படி வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து வாங்கியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. போயிட்டு ஓப்பன் பண்ண உடனே சேம் அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் யுவர் மொபைல் நம்பர் மேபி லிங்க் டு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ தான் வந்து மொபைல் நம்பரே வாங்கினேன், இப்போ தான் வந்து அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் இதே தான். ஸோ இதில் என்னென்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து வச்சுருந்துருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பேங்க்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து சினாரியோ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் அப்படின்னா 2 மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடுது, அது வேறவங்களுக்கு போயிடுது. இந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் இப்போ ஒரு பேங்க்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்கன்னா மேபி வந்து ஆல்ரெடி யாரோ வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்துருக்கலாம், அதுக்கு அவங்க அதே நம்பர் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் பார்ட்டுக்கு வந்து வந்துடலாம். சரி ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது எப்படி வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து அக்கறாகுது அப்படின்னு. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்ட் நம்ம சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. பேங்க்கில் போயிட்டு ஸோ என்னோட கஸ்டமர் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் வந்து நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வேறு ஒரு கஸ்டமர் ஐடி, அதாவது வேற ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு சேம் இதே நம்பர் வந்து லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ அந்த நம்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து விஷயம். இதை நீங்கள் தெளிவாக சொல்லணும் பேங்க்கில் வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேங்க்லேயும் வந்து எல்லா பீப்புளும் வந்துட்டு தெளிவாக அந்த விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களாங்கிறதுலாம் ஷூராக வந்து சொல்ல முடியாது. மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. மேனேஜர்ஸ்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இதை நான் வந்துட்டு என்னோட கஸ்டமர் ஐடிக்கு இந்த மொபைல் நம்பர் நான் லிங்க் பண்ணி இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டோட கஸ்டமர் ஐடியில் இந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் தான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அவங்க வித்தின் 1 வீக் அவங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்ளத்தை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
பேங்க் அஃபிஷியல்ஸ்கிட்ட நான் பேசினேன், அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை தவிர வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இதுதான் வந்து சிம்பிள் சொல்யூஷன் இதுதான். கூகுள் பேல வந்து ஒருத்தருக்கு வந்து மணி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெபிட் ஆகிடும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயில்டு அப்படின்னு காமிக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அப்படி ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்டெண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அவங்க ஃபெயில்டு ஆயிடுச்சோ அவங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 rupees நான் வந்து பே பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து பே பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில்டு அப்படின்னு எனக்கு ஷோ ஆச்சு. என்னுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து டெபிட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகலை. பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகாது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஃபெயில்டு அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து காமிக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகாது, அவங்களுக்கும் வந்து கிரெடிட்டும் ஆகாது. ஸோ அப்படியே வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபெயில்டுன்னு வரும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். அடுத்ததாக வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகாது. எகெயின் வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எகெயின் வராது. ஸோ வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹேவிங் இஷ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேமெண்ட் இஷ்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் எனக்கு கான்டாக்ட் சப்போர்ட், இந்த க்ளோஸ் டிக்கெட், அந்த மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிரியேட் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த கிரியேட் டிக்கெட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். வீல் ரிப்ளை சூன் செக் இன் 2 daysன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 days வந்து வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து 2 daysக்கு அப்புறம் தான் வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எகெயின் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 days வந்து அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 2 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து வீல் ரிப்ளை சூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த டைம் வந்து கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அதுக்கிட்ட இடைப்பட்ட டைம்லேயே உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து வேறு ஆப்ஷன் எதாவது இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு எதுவும் கிடையாது. ஸோ கடைசியாக வந்து ஃபைனலாக உங்களுக்கு எப்படி வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரெடிட் ஆகிட்டு எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 நாள் கழிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மெசேஜ் எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், குட் நியூஸ் யுவர் ட்ரான்சாக்ஷன் வித் அந்த நம்பரு, அந்த ட்ரான்சாக்ஷன் யூபிஐ நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்றைக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிஃபண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 daysக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 days ஆர் 3 daysலேயே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் மாதிரி வந்து கூகுள் பே சைட்லேருந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஒரு 2 hours ஆர் 3 hours கழிச்சு வரும். ஒரு சிலருக்குலாம் வந்து 1 dayக்கு அப்புறம் கூட வந்திருக்கு. ஸோ அந்த எந்த மாதிரி அந்த கால் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். This is an automated call from Google Pay to update you on the status of your recent complaint. Your issue has been resolved. Additional details can be found in the ticket section on the app. Please ignore this message if your issue is already resolved. Thank you for using Google Pay. ஸோ இது வந்து எதனால் வருது அப்படின்னா உங்களுடைய பேங்க் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராசஸில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது லைவ் உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். என்கிட்ட வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்ஸையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராசஸில் இருக்குது, எது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க அக்கௌண்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், வெரிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது. ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது, அதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து பேலன்ஸ் செக் பண்ணால் ஷோ ஆகுது. ஸோ இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் மெயின்டெனன்ஸ்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து உடனே பேலன்ஸ் செக் பண்ண உடனே எனக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த couldn't get அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்ற பாப்பப் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படின்ற எக்ஸாக்ட் டைம்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த சர்வர் மெயின்டெனன்ஸில் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி தான் வரும். மேக்ஸிமம் வந்து 3 daysலேருந்து 1 week வரைக்கும் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்படி வர டைமில் கூட நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் 3 வழி இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேலே வந்து அன்டைமில் வந்து செக் பண்ணுங்கள். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து நிறைய பேர்
பேர் வந்து ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஷோ ஆக சான்சஸ் இருக்குது. தென் அடுத்ததாக உங்களுடைய பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ என்னோட வந்து பேங்க்கில் ஒரு நம்பர் இருக்கும் பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நம்பரை போட்டு வந்து உங்களோட மொபைலில் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி பேங்க்லேயே அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா தேர்டாக வந்து எல்லா பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே இருக்கும் ப்ளே ஸ்டோரில். ஸோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸோ அதை நீங்கள் பார்க்குறது மூலியமாகவே நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஷோ ஆகுது அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுடைய கூகுள் பே ஆப்பில் வந்து இன்வாலிட் கார்டு இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் டே அகைன் லேட்டர் அப்படின்ற எரர் வந்து அப்படின்னா இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணுறது, இதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அப் வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to our channel, then never miss any updated videos from our channel. சரி, ஓகே. இந்த எரர் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்ற டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூவாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு வாங்கியிருப்பாங்க. ஏடிஎம் கார்டு வாங்கி ஒரு 10 or 15 டேஸ்லேயே வந்து கூகுள் பேயில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்வாலிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்திருக்கும். இந்த எரர் வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூவாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஏடிஎம் கார்டு வாங்கியிருப்பீங்க. அந்த ஏடிஎம் கார்டை வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும், நீங்கள் ஏடிஎம் மிஷினில் போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. கம்ப்ளீட்டாக அந்த ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிறது வந்து 25 or 30 days வந்து ஆகும். அதுக்கு முன்னாடியே வந்து ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, ஏடிஎம் மிஷின்லாம் போட்டு நல்லா பணம் எடுக்க முடியுது. ஆனால் வந்து இங்கே ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்படியே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான எரர் தான் வரும், இன்வாலிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் வரும். நியூ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா 25 or 30 daysக்கு அப்புறம் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் மெத்தட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஆப்பில் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண முடியாது. அதாவது இந்த கார்டை வச்சு இந்த கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்டர் பண்ணி ஆன்லைனில் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபரோ எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் எங்கே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் சேம் இதே மாதிரியான எரர் தான் வரும், இன்வாலிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் வரும். ஸோ 25 or 30 daysக்கு அப்புறம் எகைன் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய கார்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் வந்து 25 or 30 daysக்கு அப்புறமும் வந்து சேம் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வருது, 2 month ஆயிடுச்சு, சேம் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வருது அப்படின்னா உங்களுடைய கார்டு வந்து அகைன் நியூ கார்டு வந்து அப்ளை பண்ணி நியூ கார்டு வந்து வாங்கிக்கோங்க. உங்களுடைய பேங்க்ல வந்து நியூ ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணி நியூ ஏடிஎம் கார்டு வாங்கி அதை ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எகைன் வந்து 25 or 30 daysக்கு அப்புறம் சேம் இதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல, அதாவது கூகுள் பே இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பா இருந்தாலும் சரி அதில் வந்து ஆட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து ஆட் ஆகும். இதுக்கான ரீசன் தான் ஏடிஎம் கார்டு வாங்கணும்னா உடனே வந்து கூகுள் பேல வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட் ஆகாது, சேம் இதே மாதிரி எரர் தான் வரும். அதனால் வந்து 25 or 30 daysக்கு அப்புறம் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்பயும் ஆட் ஆகலை அப்படின்னா எகைன் வந்து நியூ ஏடிஎம் கார்டு வந்து அப்ளை பண்ணி அந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து ஆட் ஆகும், கண்டிப்பாக வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ